ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2024 குரூப் 1 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அளவியல், சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க் மற்றும் பாப்புலேஷன் சால்வ் கொஷின்ஸையும் நம்ம பார்த்துருக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் சம்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்துட்டு, அதாவது குரூப் 1 வருது இல்லைங்களா, குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த சம் வந்து சிம்பிளிஃபிகேஷன்லேயே ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி சரிங்களா. 6x + 2y divided by 3x + 4y equal to 3 divided by 4 மற்றும் x + z divided by 2x + 3z equal to 3 divided by 3 divided by 7 எனில் x is to y is to z ஐ காண்க. அதாவது xyz ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த இங்கே வந்து xyன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே xzன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி xyzஐ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் xy கண்டுபிடிக்கணும், இதில் xzஐ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. வாங்க அதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இங்கே வந்து 3 divided by 4ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ 3 divided by 4னா இதோட xyவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கேயே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. அப்போனா 6x + 2y 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24x + 8y. அதே மாதிரி 3x + 4y 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9x + 12y சரிங்களா. இது ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து இந்த எக்ஸி சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கிறனால 24xல் 9x போச்சுன்னா நமக்கு 15x. அதே மாதிரி ப்ளஸ் 12yயில் 8y போச்சுன்னா நமக்கு 4y சரிங்களா. இப்போ இந்த எக்ஸு இங்கே ஒய் இருக்குது, இங்கே 15x, இங்கே 4y இருக்குது. நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒய்யோட வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், டிவைடில் வரும். அப்போ x டிவைட் பை ஒய், இங்கே 4 இருக்குது, இந்த 15 இந்த சைடு போகும்போது டிவைட் பை 15 வருங்களா. அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ 4 ஆகும், ஒய்யோட வேல்யூ 15 கிடைக்கும் சரிங்களா. அதான் இங்கே போட்டிருக்கேன், x is to ஒய்யோட வேல்யூ 4 is to 15. இப்போ வாங்க நம்ம எக்ஸையும் இசட்டோட வேல்யூ இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x + z 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7x + 7z. அதே மாதிரி 2x + 3z 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6x + 9z சரிங்களா. இங்கே 7x இருக்குது, இங்கே 6x இருக்குது. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு xன்னு கிடைக்கும். இங்கே 7z இருக்குது, இங்கே 9z இருக்குது. இதை மைனஸ் பண்ணோம்னா 2zன்னு கிடைக்கும். அப்போது இந்த z இந்த சைடு வரும்போது x டிவைட் பை zன்னு மாறும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போனா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ zோட வேல்யூ 1 சரிங்களா. இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம xyயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, xzோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது x தான். அப்போது எக்ஸோட வேல்யூ காமனாக வரும்னா என்ன பண்ணுங்க, இந்த 2 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூ 4ன்னு காமனாக மாறும். இங்கேயும் 4ன்னு இருக்கும், இங்கேயும் 4 இருக்கும். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இசட்டோட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னங்க 4:2. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க 4, இசட்டோட வேல்யூ 2. என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், எக்ஸ் ஒய் இசட் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் 4, ஒய்யோட வேல்யூ என்னங்க 15, இசட்டோட வேல்யூ 2. ஆப்ஷன் பி தான் சரி. புரிஞ்சுதுங்களா. அடுத்த சம் பாருங்கள். 5 3 divided by 4, 4 4 divided by 5 மற்றும் 7 3 divided by 8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது முழு எண்ணாகும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த வேல்யூ என்ன வருதுன்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ எண்ணை கூட்டணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்த வேல்யூவை முதல்ல கூட்டணுங்க. கூட்டுறதுக்கு முன்னாடி இது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத தகா பின்னமாக மாற்றணும். அப்போ 4 × 5 என்ன ஆகுங்க 20ன்னு ஆகும். 20 + 3 23, அதான் 23 divided by 4 ப்ளஸ் இங்கே 4 × 5ங்கிறது 20, 20 + 4 24. அப்போ 24 divided by 5 ப்ளஸ் மற்றும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது 7 3 divided by 8ங்கிறதுல இந்த 7 8 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 56ன்னு வரும். ப்ளஸ் 3ன்னு போடும்போது 59 சரிங்களா. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ 4 5 8க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 40ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 40 கிடைக்கும். அப்போ மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 213 வரும். அதே மாதிரி இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 192ங்க. இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 40 வரும். அதனால் இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 295ன்னு வருதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மேலே கடலை ஆட் பண்ணிங்கன்னா 717ன்னு வருதுங்க. முழு எண்ணாக மாற்ற எவ்வளோ வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 717ங்கிறது நமக்கு வந்து கம்ப்ளீட் நம்பராக இல்லை சரிங்களா. 1 to 10லேருந்து கம்ப்ளீட் நம்பராக இல்லை. அப்போ 1 to 10லேருந்து கம்ப்ளீட் நம்பராக வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க, இங்கே 3 ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன இங்கே 10 ஆகும்,
நமக்கு இங்கே 2 ஆகும், இங்கே 7 ஆகும். அப்போது இங்கே 3 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிவைட் பை 40ன்னு போட்டால் தானே அதை நம்ம ஆட் பண்ணி போட முடியும். அதான் இங்கே போட்டிருக்கேன். 7 17 டிவைட் பை 40 ப்ளஸ் 3 டிவைட் பை 40. புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு? அப்போ தான் நமக்கு வந்து 720 டிவைட் பை 40ன்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கனாலும் நமக்கு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி வரணும். அதான் முழு எண். அது இப்போ எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறக்கு எவ்வளோ வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? முழு எண்ணாக மாற்றுவதற்கு என்ன எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்ணு தான் 3 டிவைடட் பை 40. புரியுதுங்களா? 17ல் ஏதோட கூட்டும்போது அது முழு எண்ணாக மாறுதுன்னு கேட்குறாங்க. அப்போது 3 டிவைடட் பை 40 தான் நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறத மட்டும்தான் இங்கே வந்து விஷயமே. சரிங்களா? நன்றி.